This video sponsored by SPO Digital Marketing. This is work from home opportunity. Please send your name and qualification. WhatsApp to 9025863666 and get full detail instantly. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. 13 என்ற எண்ணுக்கும் அடல் பிகாரி வாஜ்பாய்க்குமான தொடர்பு அபரிமிதமானது. வழக்கமாக 13 என்பதை ராசி இல்லாத எண் என்று சொல்வார்கள். முதல் முறை 13 தினங்களும் அடுத்த முறை 13 மாதங்களும் பிரதமராக நெட் பிராக்டிஸ் செய்த பிற்பாடுதான் 3வது முறை முழுவதுமாக 5 ஆண்டு காலம் இந்திய பிரதமராக பதவி வகித்தார் திரு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள். அப்படி பார்த்தால் அந்த 13 எனும் எண் அவர் அளவில் ராசியான எண் என்று சொல்லலாம் அல்லவா? மத்திய பிரதேசத்தில் உள்ள குவாலியரில் 1924 வருடம் டிசம்பர் மாதம் 25ஆம் நாள் பிறந்தார் அடல் பிகாரி வாஜ்பாய். அவருடைய தாத்தா பண்டிட் ஷாம்லால் வாஜ்பாய் ஒரு புலவர். அவரது தாய் கிருஷ்ணா தேவி, தந்தை கிருஷ்ணா பிகாரி வாஜ்பாய். அவர் ஒரு ஸ்கூல் வாத்தியார், மேலும் அவர் ஒரு கவிஞரும் கூட. வாஜ்பாய் தன் பரம்பரை பரிசாக தானும் கவிதைகளின் மேல் தீராத தாகமும் தனியாத ஆர்வமும் கொண்டவராக விளங்கினார். நிறைய கவிதைகளை வாஜ்பாய் எழுதியுள்ளார். அடிப்படையில் தான் ஒரு ஜேர்னலிஸ்ட் என்று அழைக்கப்படுவதையும் கவிஞர் என்று அறியப்படுவதையும் பெரிதும் விரும்பியிருக்கிறார் அடல் பிகாரி வாஜ்பாய். 1942ஆம் ஆண்டு வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தில் கலந்து கொண்டதுதான் வாஜ்பாய் தன் வரலாறை தொடங்கிய காலம். 1942இல் தன் மனதில் பற்ற வைத்துக் கொண்ட விடுதலை வேள்வியை விடுதலை பெற்ற பிறகே தனித்துக் கொண்டார் அடல் பிகாரி வாஜ்பாய். சட்டம் மற்றும் அரசியல் பாடங்களை படித்த மாணவரான அடல் பத்திரிகையாளராக தன் பணியை தேர்ந்தெடுத்து இயங்கியவர். அதன் பின்னரே அவர் பாரதிய ஜனசங்கத்தில் 1951ஆம் ஆண்டு சேர்ந்தார். ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் என்ற பெயரிலான RSS அமைப்பின் அரசியல் அணியாக பாரதிய ஜனசங் எனும் அமைப்பு 1951ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. இந்தியாவை இந்து கலாச்சாரத்துடனான மறுகட்டமைப்பு செய்து புத்துருவாக்கம் செய்வதே RSS அமைப்பின் அடிப்படை நோக்கமாகும். அதுவே BJS அமைப்பின் முன்னெடுப்பாக இருந்தது. நாடெங்கிலும் பல இளைஞர்களும் ஆர்வத்தோடு அந்த கட்சியில் சேர்ந்தார்கள். காங்கிரஸ் கட்சியின் மிதமான போக்கை விரும்பாதவர்கள் பலருக்கும் பாரதிய ஜனசங்கம் முன்வைத்த அதிரடி அரசியல் ஆர்வம் தருவதாக அமைந்தது. அப்படியான காலகட்டத்தில்தான் மெல்ல மெல்ல வாஜ்பாய் புகழ் வட மாநிலங்களில் பரவ துவங்கியது. மிக உன்னதமான சொற்பொழிவாளராகவும் அவர் தன்னை வளர்த்து கொண்டார். எளிமையான உதாரணங்களும் ஆழமான விளக்கங்களும் கொண்ட தன் உரைகளால் மக்களுக்கு மிகவும் பிடித்தமான தலைவராக வாஜ்பாய் வளர்ந்து வந்தார். BJS அமைப்பானது 1967ஆம் ஆண்டு வட இந்தியாவில் இந்தி பேசுவோர் வசிக்கின்ற மாநிலங்களில் எல்லாம் கணிசமான ஆதரவோடு வலுவாக காலூன்றியது. அடுத்த 10 ஆண்டுகள் கடினமான அரசியல் சூறாவளி காலம், எமர்ஜென்சி இவற்றுக்கெல்லாம் அப்பால் அடல் பிகாரி வாஜ்பாய் தலைமையில் BJS உள்ளிட்ட 3 வெவ்வேறு அரசியல் அமைப்புகள் ஒருங்கிணைந்து ஜனதா கட்சி என்ற பெயரில் மத்திய அரசை அமைத்தன. 1967 முதல் 1969 காலகட்டத்தில் இந்தியாவின் துணை பிரதமராக விளங்கிய